ஹாய் கைஸ், வணக்கம். நம்ம வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு ஜாதகத்தில் வந்து என்னென்னா செய்வினை அப்படின்றது வந்து என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி வந்து சொல்கிறோம். முதல்ல வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். என்ன டிஸ்க்ளைமர்னால், இது வந்து எந்த ஒரு மூட நம்பிக்கைகளையும் வந்து என்கரேஜ் பண்ணுற வீடியோ கிடையாது, ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து என்னென்னா நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அதிகமாக வர என்னதுன்னா, சாமி ஏதாவது செஞ்சிட்டாங்களா, இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறோம், எங்களுக்கு யாராவது எதாவது செஞ்சிட்டாங்களா அப்படின்றது தான் வந்து என்னென்னா தெரிஞ்சுக்கணுன்னு நிறையா விருப்பப்படுறாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த கவலை இருக்கும். ஏதாவது நமக்கு வந்து வாழ்க்கையில் ஃபுல்லாக தடங்கள் அது மாதிரியே வந்ததுனாலே என்ன நடக்கும்னா, செஞ்சிட்டாங்க, யாரோ எங்களுக்கு செஞ்சிட்டாங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. பிளாக் மேஜிக் அப்படின்றதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னா, பிளாக் மேஜிக்ஸ்லாம் இருந்திருக்கு, பண்டைய காலத்தில் இருந்தே இருக்குது, ஓகேங்களா? ரொம்ப தொன்மையான காலங்கள்லேயே வந்து பிளாக் மேஜிக்ஸ்லாம் வந்து இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு வந்து என்னென்னா அந்த பலி, இந்த மயான பூஜை, அதெல்லாம் வந்து அதோட ஒரு வகையான வழி வந்தது தான், ஓகேங்களா? இந்த பிளாக் மேஜிக்ஸ் வந்து என்னென்னா எப்போ வந்து என்னென்னா எந்தெந்த ஏரியாஸ்லலாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, கொஞ்சம் ஆந்திரா இன்டீரியர் சைட்ஸில், அப்புறம் கேரளாவில் இந்த சோட்டானிக்கரை அந்த ஏரியாஸ்லலாம் வந்துன்னா இந்த செய்வினை எடுக்கிறவங்க, செய்வினை செய்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து ஒன்றுமே இருக்குன்றது மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மண்டை ஓட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே அந்த செய்வினைலாம் வந்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வந்து நமக்கு வந்து ஒரு டேட்டா பெஸ்ட்டு கிடைக்கிறதுல அதில் வந்து கிடைக்கிது, ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா செய்வினைக்கான கிரக காம்பினேஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஜாதகம் வந்து என்கிட்ட வந்து காட்டுறாங்கன்னா, அவங்க வந்து இங்கே செய்வனை வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு டைமாக நான் அந்த கட்டத்தில் எதை வச்சு நான் சொல்லுவேன்னா, சந்திரன் ராகு காம்பினேஷன். சந்திரனோட மனசுக்காரனோட ராகுவோட இணைவு இருந்ததுன்னா மோஸ்ட்லி அவங்கள வந்து செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சந்திரன் கேது காம்பினேஷன், சந்திரனோட கேதுவோட இணைவு. அதுக்கப்புறம் 6, 8, 12 சந்திரன் ராகு கேது, சனி ராகு கேது, அவங்களோட சம்பந்தம் இல்லை செவ்வாயோட சம்பந்தம். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா லக்னத்தோட மாந்தி அப்படின்னு சொல்கிற மாந்தி வந்து என்னென்னா மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டில் பார்க்க மாட்டாங்க. அதை வந்து ஆந்திராலையும் கேரளாவிலையும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க. மாந்தி வந்து அவர் வந்து லக்னத்தோடையோ சந்திரனோடைய இணைவு பெற்றிருந்தால் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சனி ராகு இணைவு இருந்தாலுமே அவங்களுக்குமே வந்து செய்வினை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இல்லாமல் யாராவது வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் சொல்லுவோம், இது செய்வினைலாம் இல்லை. மோஸ்ட்லி வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து செய்வினை வந்து இருக்கோ இல்லையோ அப்படின்னு வந்து அந்த மாதிரி ஒரு டவுட் வந்ததுன்னா, நான் யூஸ்வலாக சொல்கிற ஒரு பரிகாரம் வந்து என்னென்னா, ஒரு பவர்ஃபுல்லான உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயில், அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நைட்டு வந்து போய் தங்குங்க. உங்களால் நைட்டு தங்கிட்டு வர முடிஞ்சால் அது செய்வினை கிடையாது. ஏன்னா செய்வினை இருந்ததுன்னா மோஸ்ட்லி உங்களால் நைட்டே தங்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும், ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுரும். இது வந்து எப்படி, சப்போஸ் நீங்கள் போய் தங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா? இதுதான் வந்து என்னென்னா செய்வினை. இப்போ வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து என்னென்னா உங்களுக்கு யாரோ உனக்கு ஜோசியம் பார்க்க தெரியலனாலே உனக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கிடையாது. நான் சொல்கிறது வந்து என்னென்னா இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வந்து என்னென்னா செய்வினையோட அதிகபட்ச இது கிடையாது, குறைந்தபட்ச ஒரு விஷயம் வந்து செய்வினை அப்படின்னா எப்படின்னா எண்ணங்களோட தொகுப்பு தான் செய்வினை. அதாவது கண்திருஷ்டின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம யாரோ சொல்லுவாங்க, நம்ம கூட இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதோ ஒரு வகையில் க்ரோத் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு பொறாமையாக ஒரு பார்வை பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து என்னடா இவன் இப்படி வளர்றானே அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற பார்வையில் இருந்து நமக்கு கொஞ்சம் எல்லாமே டவுன்ஃபாலாகவே இருக்கும். இதுதான் செய்வினையோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அந்த மாதிரி தான் அவன் வந்து மேனிஃபெஸ்டேஷனோட இப்போ வந்து மேனிஃபெஸ்டேஷன் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும்னா இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து சொல்லலாம். சிம்பிள் மேனிஃபெஸ்டேஷன் தான் செய்வினை, ஓகேங்களா?
ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கல, அவங்கள வந்து என்னென்னா இந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஆகணுன்றத ஒரு மந்திரம் எதுமா எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது, அது ஒத்துக்கிறீங்களா? அதாவது சின்ன வயசுலேயே வந்து அப்துல் கலாம் அவர் வந்து பறவையை பார்த்த போதே அவருக்கு வந்து ஒரு ஏரோடைனமிக்ஸ் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு சின்ன வயசில் வந்தது. அது அவர் எம்ஐடிக்கு போகிறதுக்கு அதை இதை உருவாக்குறது, அந்த லட்சியத்தை உருவாக்குனது அதுதான். அதே மாதிரி தான் உங்களோட எண்ணங்களோட தொகுப்பை வந்து ஒரு மாதிரி வந்து தப்பாக செலுத்தினா தான் அது வந்து செய்வினையாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து செய்வினை ஏதாவது வந்திருக்கு அப்படின்னு ஒரு பயம் இருக்கா, நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா தைரியமாக இருக்கணும். தைரியமாக வந்து நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து என்னென்னா திருமூலரோட வாக்கியம், இந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அப்போ வந்து உங்கள் மனசு வந்து பக்காவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மந்திரமே தேவையில்லை, கடவுளே நீங்கள் கும்பிட வேணாம். ஏன்னா உங்கள் மனசு தெளிவாக இருக்குது. உங்கள் மனசு தெளிவாக இருக்குன்றப்போ மதி விதி கதின்னுவாங்க, ஓகேங்களா? அப்போ மதி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா விதியும் சரியாயிடும், கதியும் சரியாயிடும். பள்ளி கூட அடிக்குது, ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுடைய மனசை எப்போவுமே நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். நீங்கள் வந்து முதல்ல வந்து தியானம் பண்ணணும். மனசை வந்து தைரியமாக வச்சுக்கணும். 2வது தியானம் வச்சுக்கணும். அதிகமாக வந்து கடவுளை வந்து தொழுகணும். அதிகமாக கோயிலுக்கு போகணும். இன்னொன்று வந்து செய்வினை அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா, ஒரு மோஸ்ட்லி வந்து செய்வினைகள் வந்து என்னென்னா எந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு அந்த பயத்தை வந்து உண்டாக்கும்னா, இது ஜாதக கோளாறு தான். உங்களுக்கு செய்வினை வச்சாலே உங்களுக்கு வந்து பழிச்சிடும்லாம் கிடையாது. அந்த டைமில் உங்களுடைய நட்சத்திரமோ, உங்களுடைய பள்ளி மறுபடியும் அடிக்குது, உங்கள் நட்சத்திரமோ உங்கள் ஜாதக கட்டமோ பக்காவாக அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து அந்த அஷ்டம சனியோ இல்லை அட்டாஷ்டம சனி டைம்லேயோ இல்லை உங்கள் முடக்கு நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, அது நான் பின்னாடி இன்னொரு வீடியோ போடுறேன், முடக்குன்ற என்ன கான்செப்ட்டு. அந்த கான்செப்டில் வைக்கும்போது தான் அது வந்து ரொம்ப பலமாக வந்து வரும், ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய கெட்ட நேரத்தில் தான் வந்து என்னென்னா அவங்க வந்து அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்போ தான் உங்களை ஈஸியாக அடிக்க முடியும் அப்படின்றது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா டைமுமே வந்து கடவுளை வந்து தொழுவது. நம்மளுடைய நிறைய மதங்கள், எந்த மதமுமே வந்து தாழ்வானது கிடையாது. இப்போ கிறிஸ்டியானிட்டியில் வந்து அவங்களுமே ஒரு சில நேரம் செய்வினையெல்லாம் நம்புவாங்க. கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஞாயிற்றுக்கிழமைனா கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவாங்க. என்ன வேலை என்ன உண்டு இருக்கோ அதை வந்து இது பண்ணுவோம். இஸ்லாத்தில் வந்து என்னென்னா தினமுமே வந்து தொழுவாங்க. அப்போ நம்ம வந்து இந்துசம் வந்து என்னென்னா நம்மளுமே வந்து கடவுளோட வழிபாடுகளை நமக்கு பிடிச்ச வழிபாடை நம்ம வந்து மாற்றிக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது செய்வினைகள் வந்து ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு செஞ்ச வினை வேணால் எஃபெக்ட் ஆகுமே தவிர செய்வினை எஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ரெமெடி சொல்லணுன்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி தெய்வங்களுக்கு வந்து செய்வினையை வந்து முறியடிக்கிற பலங்கள் அதிகமாக இருக்குது. எந்த மாதிரி தெய்வங்கள்னால், மனித உடல் இல்லாமல், மனித தலை இல்லாமல் ஒரு அனிமல்ஸ்டிக் தெய்வங்கள். எக்ஸாம்பிள் வந்து ஆஞ்சநேயர். அவருக்கு வந்து செய்வினை ரொம்ப, அனுமன் சாலிசா நீங்கள் படிச்சிங்கன்னா செய்வினையிலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். வச்சாலுமே முருகப்பெருமானின் திருப்புகளை நீங்கள் படிச்சிங்கனாலே செய்வினையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நரசிம்மர், ஓகேங்களா? நரசிம்மரோட வழிபாடுமே வந்து என்னென்னா நரசிம்ம கவசம்னு ஒன்று இருக்குது. அதை படிச்சிங்கனாலே ருத்ரம் வீரியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் இருக்குது. அதை நீங்கள் படித்தாலுமே உங்களுக்கு வந்து செய்வனை வந்து ஒன்றுமே ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கருப்பசாமி, அந்த மாதிரி சாமிகளுக்கு வந்து அந்த செய்வினையை வந்து போக்குற வலிமை வந்து அதிகமாக இருக்குது. உங்கள் மெயினாக வந்து என்னென்னா செய்வினை வந்து இன்னொரு விதத்தில் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்கள் குலதெய்வத்தை வந்து நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வழிபாடு பண்ணலன்னா செய்வினை வச்சா உங்களுக்கு ரொம்ப பலிக்கும். இதுவே குலதெய்வம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக அந்த கருப்பு படம் கூட வந்தது பார்த்தீங்களா? கருப்புன்றவர் யார்? நம்மளுடைய முன்னோர், நம்மளுடைய அந்த நடுகள் வழிபாடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. முன்னோர்களோட வழிபாடு தான் இது. ஒரு உங்கள் வழியாக வந்த சந்ததியினர் அவங்க வந்து தெய்வமாக இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் தெய்வமாக வந்து பின்பற்றுறீங்க, ஓகேங்களா? அப்போ அவங்க வந்து உங்களுக்கு எப்போவுமே நல்லது நினைப்பாங்க. எப்போவுமே வந்து என்னென்னா குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே தீங்கு செய்யாது. குலதெய்வம் மிச்சம் நீங்கள் எந்தெந்த தெய்வத்தை வேணால் போட்டு திருப்பதிக்கு போகலாம், ஷீரடிக்கு போகலாம், ஆனால் உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் வந்து விடக்கூடாது. இதெல்லாம் முன்னாலே வந்துன்னா
இந்த செய்வன முன்ன அளவுக்குலாம் இந்த செய்வன வைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப டேலண்டான ஆளெல்லாம் இல்லை. செய்வன வச்ச இப்போலாம் ரொம்ப சும்மா அந்த ஏமாத்துறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய மதி, விதி, கதி நான் சொல்கிற காம்பினேஷன்ஸ்லேயே சந்திரன் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து அந்த செய்வினை ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அந்த ஸ்டேட்டஸ்லாம் போகிறது வந்து அப்போ சந்திரன் மனோகாரகனை வந்து வலிமைப்படுத்தணும். அப்போ மனசை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். தைரியமாக இருந்தீங்கன்னா செய்வினை 80% பலிக்காது. அப்போ செய்வினையை வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வே. நான் சொன்ன ரெமெடிஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா 6383866221 நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து என்னென்னா என்னுடைய லைஃப்பில் நான் அதிகமாக ஒரு வார்த்தையை வந்து நான் சொல்லுவேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் வந்து நான் சொல்லுவேன்னா, எப்போவுமே இருளை பற்றி சிந்திக்காதீங்க. ஆனால் இருளை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அதில் நம்ம போய் மாட்டக்கூடாது. ஒளியை பற்றி மட்டுமே சிந்திங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து ஒளியை நோக்கியே வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒளியை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா ஒளி உங்கள் வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்கும். இருளை நோக்கி சிந்திக்காதீங்க. இருளை நோக்கி ஒரு அவேர்னஸ்க்காக எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நான் உங்ககிட்ட வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்காக இந்த வீடியோ போட்டேன். ஓகேங்களா? யாரையும் வந்து பயமுறுத்துறதுக்கோ இதுக்கோ கிடையாது. இதுதான் லைஃப்பை வந்து நீங்கள் வந்து ஸ்மூத்தாக இது பண்ணணுன்னா இந்த எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலுமே மனசை கரெக்டாக வச்சுக்கிட்டான்னா இந்த மாஸ் என்கிற மாசில் நம்ம இன்னொரு சூர்யாவோட படம் மனசை ஒருநிலைப்படுத்தினீங்கன்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனையிலேருந்துமே வெளில வர முடியும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஜாதகம் பார்க்கணுன்னா ஓகே. நன்றி, வணக்கம்.